வருங்கால காவலர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்த மாதிரி 6லேருந்து 10th வரை சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, அதாவது ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடேவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, அதில் உள்ள எல்லாத்தையுமே 6லேருந்து 10th வரை நம்ம ஒரு 40 நாளில் மொத்தம் இருக்கிற அந்த 50 லெசனையுமே நம்ம பார்க்குறதா சொல்லியிருந்தோம். அதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே, சரியா? இன்றைக்கி தான் டே 1. ஸோ அதில் 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு 2 லெசன் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு லெசன் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, வரலாறு என்றால் என்ன, அதான் ஃபஸ்ட்டு லெசன். 6ல் வந்து ஃபஸ்ட் லெசன், சரியா? ஸோ ஹிஸ்ட்ரினா என்ன, ஒரு இந்த லெசனோட அவுட்லைன் நம்ம பார்த்துடலாம். வரலாறுனா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இந்த மாதிரி கிமுலேருந்து இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் வர. ஸோ ஃபுல்லாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எப்போ மனுஷங்க வந்து முதல் முறையாக எழுத்து ரீதியாக சான்றுகளை விட்டு சென்றாங்களோ அதுலேருந்து வரலாற்று காலம்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? எப்போ வரலாறை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, கிரேக்கர்கள் தான் முதல் முறையாக நடந்த நிகழ்வுகளை எல்லாமே அறிவியல் தன்மையோட நடந்தது, எதுவுமே இறைவனோட கம்பேர் பண்ணாமல், இறைவனோட அருள் அப்படின்னு எதுவும் சொல்லாமல், நடந்த நிகழ்வுகளை நடந்த நிகழ்வு மாதிரி, சில கூட குறையா பொய் நிஜம்லாம் இருந்தாலுமே கூட நடந்த மாதிரி ஓரளவு கிரேக்கர்கள் தான் முதல் முறையாக பதிவு பண்ணாங்க. எல்லாருமே இந்த 300 பருத்தி வீரன் 300 படம் பார்த்துருப்பீங்க. அந்த 300 படத்தில் ஸ்பார்ட்டா, அதாவது நம்ம யார், கிரேக்கர்களுக்கும் பெர்சியன்ஸ், பாரசீகர்களுக்கு இடையில யுத்தம் நடக்கிறதா கிரேக்கோ பெர்சியன் வார்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த கிரேக்கோ பெர்சியன்ஸ் வார்ஸ் எல்லாமே அங்கே கிரேக்க நாட்டை சேர்ந்த எழுத்தாளர்கள் எல்லாருமே, வரலாற்று அறிஞர் எல்லாருமே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து தான் ஓரளவு நடந்த நிகழ்வுகளை குறிக்கிற காலமே வருது. அப்படி முதல் முறையாக கிரேக்கத்தை சேர்ந்த ஹெரோடட்டஸ் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிகழ்வுகளை பதிவு பண்ணார். அவரோட புத்தகத்துக்கு ஹிஸ்டோரிக்கா அப்படின்னு பேர் வச்சார், சரியா? ஸோ அதுலேருந்து அந்த ஹிஸ்டோரியா ப்ளஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் எல்லாமே அதுலேருந்து தான் உருவாச்சு, சரியா? அதனால தான் முதல் முறையாக நிகழ்வுகளை பதிவு பண்ணனால தான் நம்ம ஹெரோடட்டஸ் என்ன சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, வரலாற்றின் தந்தைன்னு சொல்கிறோம். அவர் கிரேக்க நாட்டுக்கார். அப்படிங்கிறப்ப அந்த ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வார்த்தை என்னவாக இருக்கும், கிரேக்க மொழி சொல்லாதானே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிபேட் மூலமாக தீர்வு காண்றது. ஸோ ஒரு நிகழ்வு இருக்குன்னா அந்த நிகழ்வை பற்றி நம்ம விவாதம் செஞ்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் இருந்து உண்மை பொய்யை நம்ம எடுத்துக்கிறோம், சரியா? ஸோ அதான் சொல்லுவாங்க ஹிஸ்டோரியா அல்லது ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன பண்ணால் விவாதம் மூலம் கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ முன்னாடி பழைய கால மனிதர்களை பற்றி உள்ள டேட்டாலாம் நம்ம எப்படின்னா, அவங்களோட எலும்பு கூடுகளோ, அவங்க மலைகள்லையும் காடுகள்லையும் பாறைகளில் அந்த குகைகளில் இருந்த சமயத்தில் அவங்க வரைஞ்சி வச்ச ஓவியங்கள் மூலமாக, அவங்க பயன்படுத்தின கருவிகள் மூலமாலாம் அவங்கள பற்றி நமக்கு டேட்டாஸ் எல்லாம் கிடைக்கிது இல்லையா? ஸோ அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வரலாறை எப்படி தெரிஞ்சுக்கலாம், கல்வெட்டுகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக ரெண்டு விதமாக சொல்லுவாங்க, அகச்சான்று புறச்சான்றுன்னு சொல்லுவாங்க. மனசில் தோணின விஷயங்களெல்லாம் நம்ம எழுதி வைக்கிறோம்ல, அது பேர் அகச்சான்று, சரியா? புறச்சான்று அப்படின்னா கல்வெட்டு, நாணயம், ஒரு போர் நடந்த இடம், அரண்மனை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் புறச்சான்று, சரியா? ஸோ இதுகள்லாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொல்பொருள் பதிவுகள் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்கல்ல, அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுக்கிற விஷயங்கள், சரியா? மனித எலும்புக்கூடுகள், இந்த மாதிரி நிறையா வகையில். ஸோ இலக்கிய சான்றாகவும் அகச்சான்றாகவும் புறச்சான்றாகவும் பல வழியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வரலாறு ரீதியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஸோ அதில் இதுதான் வரலாறை கற்றுக்கிறது அப்படின்னு. அந்த இதில் நமக்கு அசோகரை பற்றி எக்ஸ்ட்ரா சில டேட்டா வரும், அதை நம்ம அங்கே வர்றப்ப பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு, அதுக்கு தான் என்ன பேர், வரலாறுன்னு பேர், சரியா? மார்க்ஸ் சொல்கிற மாதிரி முன்னாடி கால மனிதர்களோட சாதனைகளை தான் நம்ம வரலாறுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை, நடந்து முடிஞ்ச விஷயங்களை நம்ம ஒரு குரோனிக்கல் ஆர்டராக பதிவு பண்ணுறது தான் என்ன பேர், வரலாறு அப்படின்னு பேர், சரியா? அடுத்து ஹிஸ்டோரியா. ஸோ ஹிஸ்டோரியா அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஹெரோடட்டஸ் அவர் எழுதின புத்தகத்துக்கு வச்ச பேர் தான் ஹிஸ்டோரியா. இந்த ஹிஸ்டோரியா அப்படிங்கிற இந்த வார்த்தையில் இருந்து தான் என்ன சொல் உருவாச்சு, ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற சொல் உருவாச்சுன்னு இப்போ தான் பார்த்தோம். அப்போ இந்த ஹிஸ்டோரியாங்கிற வார்த்தை என்ன சொல், கிரேக்கம். ஏன்னா அவர் எந்த நாட்டுக்காரரு, அவர் கிரேக்க நாட்டுக்காரர், ஓகேவா? அப்புறம் இந்த ஹிஸ்ட்ரினா என்னன்னு சொன்னோம், விவாதம் மூலமாக கற்றல் அப்படின்னு நம்ம சொன்னோம், சரியா? ரைட், ஓகே. அப்புறம் இந்த கிமு கிபி எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவோட பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அவர் பிறந்ததுக்கு முன்னாடி வர உள்ள காலம் கிமு, கிறிஸ்துவத்துக்கு முன்பு. அடுத்து அவர் பிறந்ததுக்கு அப்புறம் உள்ளது என்னென்னா கிபி அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி தேதியில் ஒரு மதத்தை சார்ந்த ஒரு நபரை வச்சு நம்ம குறிக்க வேணான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காமன் எரா, பொது ஆண்டுன்னு சொல்கிறாங்க. பொது ஆண்டுக்கு முன்புனா கிமு,
பொது ஆண்டு அப்படின்னா அது வந்து கிபின்னு குறிக்கும். சரியா, ரைட், ஓகே. ஸோ ஹிஸ்டோரியா அப்படிங்கன்னா என்ன, இந்த மாதிரி விவாதம் மூலமாக கற்றல். சரியா, ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாணயங்களை பற்றிய, இப்போ உதாரணத்துக்கு நாணயங்களை பற்றி டிடி கோசாமி நிறைய ஆய்வு பண்ணி இந்திய வரலாறுலாம் எழுதியிருக்காங்க. சரியா, அதே மாதிரி நிறைய கல்வெட்டு சான்றுகள் நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ அந்த கல்வெட்டு சான்றுகள் அதை பற்றி அந்த கல்வெட்டியல் அப்படிங்கிறது எபிகிராபின்னு பேர். சரியா, அதே மாதிரி நாணயங்களை பற்றின படிப்புக்கு நாணயவியல், நுமிஸ்மேட்டிக். நாணயங்களை பற்றி படிக்கிறதுக்கு என்ன பேர், நாணயவியல்னு பேர். இப்போ கல்வெட்டுகளை பற்றி படிக்கிறது கல்வெட்டியல், எபிகிராபின்னு சொல்லுவாங்க. நாணயங்களை பற்றி படிக்கிறதுக்கு நுமிஸ்மேட்டிக் அப்படின்னு பேர். சரியா, நாணயங்களை வச்சும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வரலாறு இப்போ கடந்த கால நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சரியா, இப்போ உதாரணத்துக்கு நாணயங்களை வச்சு நம்ம 2 விதமாக தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, நாணயங்கள் எவ்வளவு தூரம் ஒரு மன்னரோட நாணயம் கிடைக்குதோ அந்த இடங்களெல்லாம் மோஸ்ட்லி அவங்க ஆட்சி பண்ண இடமா நம்ம கருதிடலாம். சில சமயங்களில் அந்த எவ்வளோ தூரம் ஒரு மன்னனோட நாணயங்கள், இப்போ உதாரணத்துக்கு அசோகரோட நாணயம் தமிழ்நாட்டிலையும் கிடைக்குது, நம்ம நார்த் இந்தியாவிலையும் கிடைக்குது அப்படின்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ், அவரோட செல்வாக்கு இவ்வளோ தூரம் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நாணயத்தோட தடிமனை வச்சு ஒரு மன்னரோட ஆட்சி காலத்தை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அந்த காலத்தில் என்ன செல்வம் இருந்துச்சு, மக்களோட எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த்ன்னு தெரிஞ்சுக்கிறோம். நாணயத்தோட தடிமன் அதிகமாக இருந்தால் அந்த மக்கள் செல்வ செழிப்பாக அந்த காலத்தில் இருந்தாங்க அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க. சரியா, ரைட், ஓகே. அடுத்து எழுத்து பொறிப்புகள் குறித்து படிக்க தான் கல்வெட்டியல் சொல்லியிருக்கேன்ல, இந்த எபிகிராபி. கல்வெட்டுகள் இன்றைக்கி மிக முக்கியமான சான்று. இப்போ தமிழ்நாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுலாம் கல்வெட்டு மூலமாக தான். இந்தியாவோட கல்வெட்டுகளில் ஒட்டுமொத்த இந்திய வரலாறில் 60% கிடைச்ச கல்வெட்டு எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தது தான். இந்தியா மொத்தத்துக்கும் கிடைச்ச கல்வெட்டில் 60க்கு மேற்பட்ட சதவீதமான கல்வெட்டு தமிழ்நாட்டோட கல்வெட்டு. இது நமக்கு ஒரு பெருமை வச்சுக்கோங்களேன். ரைட்டு, ஓகே. இப்போ அடுத்து வரலாறுல மிக முக்கியமான நபராக யார் இருக்காங்க அப்படின்னா அசோகர். சரியா, அசோகரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அசோகர் அப்படின்னா குறிப்பாக யார் சொல்கிறோன்னா ஹச்.ஜி. வெல்ஸ். அவர் தான் அவுட்லைன் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு உலக புகழ்பெற்ற புத்தகம் எழுதியிருக்கார். சரியா, அந்த புத்தகத்தை நேரு எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறாரு. அந்த ஹச்.ஜி. வெல்ஸ் அவரோட புத்தகத்தில் தான் முதல் முறையாக ஒன்று சொல்கிறாரு, இந்த உலகத்திலேயே ஒரு மன்னன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போர் வேணான்னு முடிவெடுத்தான்னா அது யார் தான், அது தி கிரேட் அசோகா தான். சரியா, எல்லா மன்னர்களும் தோல்வியினால் போர் தொடுக்க முடியாமல் போகலாம். ஆனால் அசோகர் என்ன பண்ணுறாருன்னா கலிங்கம் போரில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா போர் வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. கலிங்கம் போரில், கலிங்கம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கலிங்கம் அப்படின்னா ஒரிசா, கலிங்கம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற என்ன ஏரியா, ஒரிசா. சரியா, ஸோ அப்போ கலிங்க போருக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுறாருனா இனிமேல் போர் வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு யார் வர்றா, அசோகர் வர்றார். ஏன்னா அந்த போரில் தான் சைடும் சரி எதிரி சைடு சரி ஜெயிச்சிட்டார் இவர். ஆனால் எதிரி சைடுகள் அவ்வளோ பேர் இறந்தது வந்து இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. சரியா, ஸோ அதனால் அப்புறம் என்ன பண்ணுறாருனா இவர் தான் உலகத்திலே முதல் முறையாக தி சோசியல் வெல்ஃபேர், சமூக நல அரசு, உலகத்திலேயே முதல் முறையாக சமூக நல அரசு நடத்தினவர் யார் அப்படின்னா உலகத்திலே முதல் முறையாக யார் தான், அதுவும் தி கிரேட் அசோகர் தான். உலகத்திலே முதல் முறையாக விலங்குகளுக்கு, மனிதர்களுக்கும் ப்ளஸ் அவர் மனிதர்களுக்கும் வச்சுருக்காரு, விலங்குகளுக்கும் வச்சுருக்காரு. ஸோ விலங்குகளுக்கு மருத்துவம் இது பண்ணது யார், விலங்குகளுக்குன்னு தனியாக ஒரு கேட்டில்ஸுக்குன்னு அனிமல்ஸுக்குன்னு ஒரு ஆஸ்பத்திரி வச்சுருந்தது யார் அப்படின்னா அசோகர் தான். பௌத்த மதத்தை ஏற்றுக்கிட்டதோடு இல்லாமல் பௌத்த மதத்தை உலக மதமாக மாற்றினது யார், அசோகர் தான். ஸோ என்ன பண்ணார்னா அசோகர் தன்னோட வாரிசுகளை, தன்னோட அமைச்சர்களை, சரியா, எல்லாமே என்ன பண்ணார் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும், குறிப்பாக ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், எல்லா நாடுகளுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். ஸோ இப்படி பௌத்தத்தை அவர் ஏற்றுக்கிட்டதும் இல்லாமல் பௌத்தத்தை உலகம் முழுக்க நிறைய நாடுகளுக்கு அவர் என்ன பண்ணார்னா ஸ்ப்ரெட் பண்ணார். சரியா, ஸோ அப்போ அப்படிப்பட்ட அசோகர் இருக்காங்க இல்லையா, அந்த அசோகரோட பெயரே நமக்கு ரொம்ப வருஷமாக வரலாறு தெரியாமல் இருந்துச்சு. அசோகரோட பெயர் எல்லா இடங்கள்லையும், அவரோட கல்வெட்டுகள் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா தேவநாம்பியா பியதாசி, சில புத்தகங்களில் தேவநாம்பியா பிரியதர்சினின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது.
அந்த ஒரே ஒரு மஸ்கி கல்வெட்டில் மட்டும்தான் அசோகர்னு இருக்குது. ஸோ இந்த மஸ்கி கல்வெட்டில் உள்ள அசோகர் தான் எல்லா கல்வெட்டில் உள்ள தேவனாம்பிய பிரியதர்ஷினி அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னா ஜேம்ஸ் பிரின்செப். இந்த ஜேம்ஸ் பிரின்செப் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் இல்லாட்டி இன்றைக்கி நம்ம அசோகர்னா நமக்கு யாருன்னே தெரியாது. சரியா? ஸோ அப்படிப்பட்ட அவர் பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணார். பௌத்த மத கொள்கைகளை மக்கள்கிட்ட இது பண்ணாங்க. பௌத்தம் சார்ந்த கான்ஃபரன்ஸ், அதாவது மாநாடுகள் நடத்துகிறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டால் இப்போதைக்கு போதும். இப்போ கேள்விக்கு போவோம். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் மன்னர் யார்? அசோகர் தான். உலகின் முதல் மன்னர் கூட சொல்லலாம். வெற்றிக்கு பின் உலகத்தில் முதல் முறையாக போரை துறந்த மன்னர் யார்? அசோகர் தான். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர் யார்? அசோகர் தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா புத்த மதத்தை ஏற்றுக்கிட்டனால அனைத்து உயிர்களையும் சமமாக பார்க்குறாங்க. பௌத்தம் என்ன சொல்லுது? விலங்குகளை பலியிடக்கூடாதுன்னு சொல்லுது. சரியா? ஸோ அப்போ விலங்குகளை இவங்க பலியிட வேணாம். விலங்குகளுக்கு ஒரு காயம்னா அது நமக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி அதுக்கு வலிக்கும் அப்படிலாம் அவங்க நினச்சாங்க. சரியா? யாருடைய காலத்தில் புத்தம் ஆசியா முழுவதும் பரவியது? யார்? அசோகர் தான். அசோகரோட வாரிசுகள் இலங்கைக்கு கூட என்ன பண்ணியிருப்பாங்க? புத்தர் முக்தி அடைஞ்சிருப்பார்ல, புத்தர் முக்தி அடைஞ்ச அந்த அரச மரம் இருக்குல்ல, அந்த அரச மரத்தோட கிளையை உடச்சிட்டு போய் இங்கே ஸ்ரீலங்காவில் போய் அதை நட்டு வச்சு வளர்த்ததெல்லாம் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்படி ஆசியா முழுவதும் பரவச்சது இவர் தான். சரியா? அடுத்து நம்ம தேசிய கொடியில் உள்ள அந்த 24 ஆரமுள்ள சக்கரம் இருக்குல்ல, அது எந்த தூண் அப்படின்னா ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். சாரநாத் தூண். அசோகரோட சாரநாத் தூணில் தான் இது பண்ணாங்க. சரியா? அசோகர் குறித்த வரலாற்று ஆவணங்களை தொகுத்தவர் நிறைய பேர் தொகுத்துருக்காங்க. சரியா? நம்ம ஜேம்ஸ் பிரின்சப்பாக இருக்கட்டும், வின்சென்ட் ஆர்த்தர் ஸ்மித், விஎஸ் ஸ்மித்தாக இருக்கட்டும், நிறைய பேர் தொகுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்கூல் புத்தகங்களில் கொடுத்தது மிக முக்கியமானதுன்னா சார்லஸ் ஆலன். அந்த சார்லஸ் ஆலன் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அசோகர் அப்படிங்கிற இந்த மன்னர் இந்திய வரலாறுல எப்படி மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத பற்றி புகழ்பெற்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஸோ அப்போ த சர்ச் ஆஃப் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர், இந்தியாவில் காணாமல் போன ஒரு பேரரசனை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு புகழ்பெற்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. தமிழ்லையும் இருக்குது, மகா பேரரசர் அப்படின்னு இருக்குது. சரியா? சமீபத்தில் கூட அந்த புத்தகத்துக்கு சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது கிடச்சி. சரியா? ரைட், ஓகே. ஸோ அப்போ அந்த அசோகரோட நம்ம கல்வெட்டுகளை தொகுத்ததாக இருக்கட்டும், அசோகரை எப்படி மறுபடியும் இந்தியாவில் வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பற்றி புத்தகம்லாம் எழுதினது யார்? நம்ம சார்லஸ் ஆலன். ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவு நமக்கு என்ன பாடம் போதும்? பாடம் போதும். சரியா? ஸோ அடுத்து நம்ம ரெண்டாவது பாடமான மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி. சரியா? மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை பொறுத்தவரை நம்ம எல்லாருமே இப்போ மனிதன் எப்படி இந்த பூமிக்கு வந்தாங்கிறத 2 கான்செப்டாக உலகம் முழுக்க அதிகமாக சயின்ஸ் படி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனித குரங்குலேருந்து ஒரு கிளை பிரிஞ்சு மனுஷங்க உருவானாங்க. சார்லஸ் டார்வினோட நிறைய பேரோட அந்த எவாலுவேஷன் பரிணாம வளர்ச்சி கோட்பாடை ஏற்றுக்கிறவங்க. ஸோ சயின்ஸ் படி இவங்க நிறைய பேர் சயின்ஸை விட எங்களுக்கு கடவுள் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன சொன்னால் அந்த ஒரு பைபிள் அடிப்படையில் இல்லை கடவுள் படைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதுக்கு இடையில் எப்போயுமே கடவுளுக்கும் சயின்ஸுக்கு இடையில மோதல் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம சயின்ஸ் படி தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் மனித குரங்குலேருந்து ஒரு கிளை பிரிஞ்சு அதோட தொடர்ச்சியை அடுத்தடுத்து எல்லாமே யார் வரேன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு தர அளவுலேயே குட்டியாக இருக்கிற நாயவும் நம்ம பார்க்குறோம். ஒரு மனிதனை விட இப்போ எப்படி ஒரு எக்கி நின்றுச்சுன்னா மனுஷனை விட அதிகமாக இருக்கிற நாயவும் பார்க்குறோன்னா எல்லாமே நாய் தானே. அந்த மாதிரி தான் நிறைய வெரைட்டியில் வால் இல்லாத குரங்குகள் இருந்துச்சு. அதில் ஒரு கிளை பிரிஞ்சு நம்ம அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த வளர்ச்சின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற ஹோமோசெப்பியன்ஸ் காலத்திலேயே 6 வகையான மனித கூட்டம் இருந்து ஒன்றுக்கு இடையில் கலப்பு நடந்து சில இந்த நேச்சுரல் செலெக்ஷன் இயற்கை தேர்வில் தோல்வி அடைஞ்சு இன்றைக்கி நம்ம இருக்கோம் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. சரியா? ஸோ இப்போ மனிதர்களை நம்ம ஓவரால் ஒரு அவுட்லைன்மெண்ட் சொல்லிவிட்டு அடுத்து இந்த கேள்விகளுக்கு போகலாம். சரியா? ஸோ அப்போ வால் இல்லாத குரங்குலேருந்து நம்ம வர்றோம். ஸோ அப்போ ஆரம்பத்தில் இப்போ கூட ரொம்ப டக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா
நம்ம தினம் தூங்குகிற சமயத்தில் சில சமயத்தில் நமக்கு தூங்க போகிற ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தில் விழுகிற மாதிரி ஒரு அதிர்வு ஏற்படுது தெரியுமா? அதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம வால் இல்லாத குரங்குகளாக மரத்தில் இருந்த சமயங்கள்லையும் சரி, அதுக்கு முன்னாடி வாலுள்ள குரங்குகளாக மரத்தில் இருந்த சமயங்களையும் சரி, அதில் தான் நம்ம தூங்குவோம். அப்போ நம்ம கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காண்டி சில ஹார்மோன் நம்மளை அலர்ட் பண்ணுறது எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா? அந்த ஹார்மோன் இன்னமுமே உடம்புல நமக்கு ஆக்டிவேட்டாக இருக்குது அப்படி தான் நிறைய ஆய்வாளர் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம ஆல்ரெடி நம்ம தரையில் தான் இருப்போம். ஆனால் நம்ம தூங்குறப்ப தரையிலேருந்து பள்ளத்துக்கு விழுகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது தெரியுமா? அப்போ நமக்கும் மனுஷனுக்கும் சிம்பன்சிக்கும் வால் இல்லாத குரங்குக்கும் 98.6% மரபணு ஒத்து போகுது. ஸோ இந்த உடம்புல 1.4% மட்டும்தான் மனுஷன், மீதி எல்லாமே இந்த சிம்பன்சிக்கு என்ன இருக்கோ அதுதான் இருக்குது. இப்படி நம்ம டெக்னிக்கலாக பேசுனா நிறையா பேசலாம். ஸோ மனிதனில் எப்படிலாம் வந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிழக்கு ஆப்பிரிக்காவில் மனிதர்களோட ஆதி மூதாதையர்கள் இருந்தாங்க. அதான் நிறையா புத்தகங்கள்லாம் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கான்லாம் டைட்டிலில் எழுதுவாங்க. சரியா? அதாவது ஆப்பிரிக்காவை விட்டு மனிதர்கள் வெளியே வந்து தான் உலகம் முழுக்க பரவுனதா. ஸோ ஒட்டுமொத்த உலகத்துக்கே மனிதர்களுக்கு தாய் வீடு அப்படின்னு கேட்டால் அது ஆப்பிரிக்கா தான். சரியா? அதுவும் ஆப்பிரிக்காவில் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்காவும் சதர்ன் ஆப்பிரிக்காவும் தான். சரியா? ஸோ அப்போ அந்த ஆஸ்ட்ரோலோபித்தகஸ் அப்படிங்கிற அந்த ஆளுக தான் முதல் முறையாக மனித பண்பு லைட்டாக இருக்குது, வால் இல்லாத குரங்கு அந்த குரங்குகளோட பண்பு ஹெவியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் மனித குணங்கள் அரும்புது, இப்போ தான் துளிர் விடுது. சரியா? அதான் ஆஸ்ட்ரோலோபித்தகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு டெக்னிக்கலாக அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தெற்கத்தி குரங்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஸ்கூல் புக்கில் என்ன அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரோலோபித்தகஸ் எங்கே இருக்குன்னா ஈஸ்டர்ன் கிழக்கு ஆப்பிரிக்கா தான் அதோட தாய் வீடு அப்படின்னு அதில் இருக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹோமோ ஹேபிலஸ் ஒன்றும் இல்லை, விலங்குகளுக்கும் நமக்கும் இப்போ என்ன பெரிய வித்தியாசம் நீங்களே சொல்லுங்களேன். விலங்குக்கும் மனுஷனுக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த கட்டை விரல் தான். விலங்குகளுக்கும் நமக்கு மிக முக்கியமான வித்தியாசங்களில் ஒன்று, விலங்குகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா விரல்கள் ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். நமக்கும் குரங்குக்கும் மட்டும்தான் என்னென்னா ஒரு விரல் மட்டும் மித்த விரலோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். இதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா கிரிப் பண்ண முடியுது. எல்லாமே இந்த கிரிப்புனால் வந்தது தான். சரியா? ஸோ அப்போ முதல் முறையாக மனிதர்கள் இப்படி கருவிகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்களே, ஹேண்டு கையை பயன்படுத்த ஆரம்பித்தாங்கல்ல, இப்படி குனிஞ்சிருந்தால் 4 காலில் நடக்கணும். எப்போ நம்ம 2 காலில் இப்படி நிமிர்ந்து நின்றோமோ அந்த முன்னாடி இருந்த இந்த 2 கால் இருக்குல்லையா, அது இப்போ ஃப்ரீயாக இருக்குது. அதனால அதை வச்சு நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ முதல் முறை அப்படி கையை பயன்படுத்துறதுனால தான் ஹோமோ ஹேபிலஸ்ன்னு அதுக்கு பேர். கையை பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். இப்போ ஹேண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஹோமோ ஹேபிலஸ் அது சதர்ன் ஆஃப்ரிக்கா. அடுத்து ஹோமோ எரக்டஸ், இப்போ எராக்டிக் ஸ்டோரி, இப்போ காமக்கதைகள் அப்படின்னா எராக்டிக் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த எராக்டஸ்னால் விரைப்புத்தன்மையை குறிக்கிற வார்த்தை. சரியா? ஸோ 4 காலில் இருந்த குரங்கு அந்த 2 காலில் இப்படி விரைப்பாக அப்படி நிற்கிறோம் இல்லையா, இப்படி முதல் முறையாக நிற்க ஆரம்பித்ததுக்கு தான் என்ன பேர்னா, நின்ற அந்த குரங்குகளுக்கு தான், வால் இல்லாத குரங்கு தான் என்ன பேர்னா, கிட்டத்தட்ட மனசை நான் மாறான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தான் என்ன பேர்னா ஹோமோ எரக்டஸ், நிமிர்ந்து நின்றவன் அர்த்தம். சரியா? அடுத்து நியாண்டர்தால் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ஆய்வாளர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, முதல் முறையாக நம்ம எப்போ நாகரிக மனுஷனானோம்? இது கருவிகளை பயன்படுத்தினப்பையா, கட்டடம் கட்டினப்பையா, மன்னராட்சி வந்தப்பையா, அது பண்ணப்பையா, இல்லை ஜனநாயகம் வந்தப்பையா? எது வந்தப்பையும் கிடையாது. முதல் முறையாக நமக்கு மனித பண்பு எப்போ வந்துச்சு? நம்ம எப்போ ஒரு சிவில் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நாகரீகமான ஆளாக நம்ம எப்போ மாறினோம்னா, பிற மனிதர்களை பராமரிக்க ஆரம்பித்தப்பன்னு அவங்க சொல்லுவாங்க. எப்போ நீ காயம்பட்ட ஒரு மனுஷனை நீ கேர் பண்ண ஆரம்பிச்சியோ, எப்போ இறந்து போன ஒரு மூதாதையரை நீ வழிபட ஆரம்பிச்சியோ, நீ புதைக்க ஆரம்பிச்சியோ, அதுதான் ஒரு மனிதனுக்கான முதல் பண்புன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை முதல் முறையாக பண்ண ஆள் நியாண்டர்தால். இவங்க தான் ஆப்பிரிக்காவிலேருந்து ஓரளவு இந்த யூரோப் சைடெலாம் இவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. சரி, நியாண்டர்தால். இந்த நியாண்டர்தால் தான் முதல் முறையாக இறந்தவங்களை புதைக்கிறது அந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பீகிங் அப்படின்னா சீனாவில் இருக்கிறவங்க. குரோமேக்னன் அப்படின்னா நம்ம ஃப்ரான்ஸில் உள்ள லாஸ்காஸ் அந்த ஓவியங்களெல்லாம் அந்த குரோமேக்னன் இருந்ததுக்கான சான்றுகள்லாம் கிடச்சிருக்கு. சரியா? குறிப்பாக நமக்கு நம்மளே வச்சுக்கிட்ட பேர் என்ன தெரியுமா? இது ஒரு வினோதம் தான். நான் அறிவாளின்னு எனக்கு நானே பேர் வச்சுக்கிட்டேன். அது நான் அறிவாளி நானே சொன்னேன் எப்படி? ஆனால் சொல்கிறாங்களே ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னா வைஸ் மேன், அறிவாளி, அறிவார்ந்த மனிதன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அதுதான் இப்போ இருக்கிற நம்ம. ஆனால் இப்போ ஆய்வுலாம் என்ன சொல்லுதுன்னா ஹோமோ சேப்பியன் தான் நம்மன்னு சொல்லுது. நான் அறிவாளின்னு தெரிஞ்ச அறிவாளி அப்படின்னு. சரியா? ரைட், ஓகே. இப்போ பழைய மனுஷங்களுக்கான சான்றுலாம் நமக்கு எப்படின்னா அவங்களோட பாறை ஓவியங்களை நமக்கு நிறையா கிடைக்கும். இப்போ உலகம் முழுக்க நிறைய இடங்களில் கிடச்சிருக்கு. நான் சொன்ன லாஸ்காஸில் கிடச்சிருக்கு, இந்தியாவில் பிம்பேட்காவில் கிடச்சிருக்கு, அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கிடச்சிருக்கு. அதெல்லாம் தான் இந்த பாடத்தில். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு
மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது என்ன? மானுடவியல். இந்த மானுடவியல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த மானுடவியல் இப்போ தமிழ்நாட்டில் கூட ஆந்த்ரோபாலஜி அப்படின்னாலே பக்தவத்சல பாரதி அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற அறிஞர். சரியா? ஸோ அப்போ மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை பற்றி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, என்ன தெரியுமா பண்ணுவாங்க, காடுகளில் இப்போயும் பழங்குடியினர் இருக்காங்க தெரியுமா, அவங்களோட போய் பழகி, ஒவ்வொரு பழங்குடியினர் கூடயும் 15 வருஷம் 20 வருஷம் பழகி அவங்களோட பிஹேவியர் எல்லாமே நோட் பண்ணி, அப்போ மனித தொடர்பு இல்லாமல் காடுகளில் இருக்கிற பழங்குடியினர் இன்றைக்கி இப்போ இருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி தான் பல லட்சம் வருஷம் முன்னாடி இருந்திருப்பாங்கன்னு பழைய மனிதர்களை பற்றி ஒரு யூகம் பண்ணுவாங்க அவங்க. சரியா? அதான் மானுடவியல்னு அர்த்தம். ஸோ அதுவுமே என்ன சொல்ல அப்படின்னா கிரேக்க சொல் தான். இப்போ ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா அது மனிதன். ஸோ ஆந்த்ரோபாலஜிங்கிறது இந்த ஒரு வார்த்தையும் இப்போ இந்த வார்த்தையில இருந்தால் லாஜிக்குமே கூட உருவாச்சு. லாஜிக்னா என்ன? தர்க்கம். சரியா? இதெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எண்ணங்கள், தாட்ஸ் அப்படின்னு அர்த்தம். மனிதனை பற்றிய எண்ணங்களை வளர்க்கும் பாடப்பிரிவுன்னு சொல்லலாம். சரியா? அதான் மானுடவியல். அடுத்து குரோமேக்னன் அந்த வாழ்ந்த இடம் என்ன? பிரான்ஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம். இவங்களோட பற்றின ஓவியம் எங்கே கிடச்சிருக்கு? லாஸ்காஸில், ஃப்ரான்ஸில் உள்ள லாஸ்காஸில் அந்த ஓவியங்கள்லாம் கிடச்சிருக்கு. சரியா? ரைட்டு, ஓகே. இப்போ மனிதர்களோட வாழ்விடங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். ஆஸ்ட்ரலோபித்தகஸ் அப்படின்னா அது வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா. இப்போ இந்த சிலது ஆஸ்ட்ரோபித்தகஸ் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த குரங்கோட பிஹேவியர் ஹெவி, இவங்களுக்கு மனிதரோட பழக்கங்கள் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ மனிதனும் குரங்கும் கலந்த அதுக்கு முன்னாடி எல்லாமே குரங்கு பிஹேவியராக இருக்குது. இந்த எலும்பு கூடலாம் முதல் முறையாக என்ன பிஹேவியர் வருது அப்படின்னா கொஞ்சம் மனிதத்தன்மை வருது. சரியா? அதனால ஆஸ்ட்ரோபித்தகஸை முதல் முறையாக மனிதன் சார்ந்த ஒரு விஷயம். அடுத்து ஹோமோ ஹேபிலஸ்னால் நான் சொன்னேன், அது கையை வந்து ஆயுதமாக பயன்படுத்துச்சு, கருவிகளை பயன்படுத்தி டூல்ஸ் பயன்படுத்தினது. சரியா? இது தென்னாப்பிரிக்கா. ஹோமோ எரெக்டஸ் நான் சொன்னேன். ஹோமோ எரெக்டஸ்னால் என்ன? நிமிர்ந்து நின்ற மனிதன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அது தென்னாப்பிரிக்கா. நியாண்டர்தால் அப்படின்னா இந்த நியாண்டர்தாலுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அவங்க தான் இறந்தவர்களை புதைக்கிறதும், கூட இருந்த மனிதர்களுக்கு அடிபட்டால், இப்போ உதாரணத்துக்கு அடிபட்டால் அவங்களுக்கு கையில் கட்டு போட்டு பாதுகாக்கிறது, அதோட முக்கியம் முதியவர்களை பாதுகாக்கிறது. நியாண்டர்தால் பண்ணாங்க. சரியா? ஸோ இவங்களாம் என்னென்னா யுரேசியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஐரோப்பா ப்ளஸ் ஏசியா எல்லா இடத்துலையும், இதை குறிப்பாக ஐரோப்பா தான் இவங்களுக்கு முக்கியம். சரியா? குரோமேக்னன்னு சொன்னோம். இந்த மாதிரி ஃப்ரான்ஸு, பீகிங் அப்படின்னா அந்த பேர்லேயே இருக்கு இல்லையா, சீனா. ஹோமோசேப்பியன்ஸ் உலகம் முழுக்க. ஹோமோசேப்பியன்ஸ்னால் வேறு யாரும் இல்லை, நம்ம தான் ஹோமோசேப்பியன்ஸ். சரியா? இப்போ சேப்பியன்ஸ் அப்படின்னு கூட யுவால் நோவா ஹராரி எழுதின புத்தகம் உலகம் முழுக்க புகழ் பெற்ற சேப்பியன்ஸ், நம்மளை பற்றின கதை அந்த புத்தகம். சரியா? ஸோ அடுத்து ஹைடல்பர்க் அப்படின்னா ஜெர்மனி. ஓகேவா? தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் இன்றைக்குமே நம்ம தமிழ்நாட்டில் பழங்குடியினரை பற்றி ஆய்வு பண்ணுற ஆளுங்க எல்லாருமே போகிற இடம் ஊட்டி தான். ஊட்டியில் மட்டுமே நிறையா பழங்குடியினர் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமா, தோடர்கள், படுகாஸ் அப்படி நிறையா இருக்காங்க இல்லையா? ஸோ தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்குற அந்த பழங்குடியினர் எங்கே இருக்காங்க? நீலகிரியில் இருக்காங்க. சரியா? ரைட்டு, ஓகே. நான் சொன்னேன் பழைய கால மனுஷங்களை தெரிஞ்சுக்கிற அந்த ஓவியங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இப்போ கீழ்வளை அப்படின்னா விழுப்புரம், உசிலம்பட்டி எல்லாருக்குமே தெரியும், மதுரை. குமுதபதி, மாவடைப்பு இது ரெண்டுமே என்னது? கோவை. இது நீலகிரி. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு தான் மனித பரிணாம வளர்ச்சியை பற்றி இந்த பாடங்களை நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டால் ஓரளவு நமக்கு பிசி எக்ஸாமுக்கு போதுமானது. சரியா? ஸோ டே 1ல் இந்த 2 இது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து டே 2ல் இன்னும் 2 அப்படி நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, நன்றி.